ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கேகே ஃபேமிலி வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கணேச சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்து, லைக் ஒன் டே ட்ரிப் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, பட் ரீசெண்டாக அந்த வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு ஃபியூ டேஸாக ஃபியூ மந்த்ஸாக ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஸோ அதனால தான் சரி வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இதுதான் என்னோட கணேச சதுர்த்தியோட அவுட்ஃபிட். அது ஃபுல்லாக காட்ட முடியல, பட் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வாங்க இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:20 ஆகுது. வாங்க போகலாம். இது கணேஷ்கோட அவுட்ஃபிட், இது கீர்த்திக்கோட அவுட்ஃபிட். இப்போ பார்த்தீங்கன்னா கணேஷாவை போய் நாங்கள் மார்க்கெட்லேருந்து இட்டுன்னு வந்துட்டோம். அவரை இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இட்டுக்கிறோங்க, அதனால ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு டேபிளுக்கான டெக்கரேஷன் ரெடி பண்ணோம். அதனால கனிஷ்கா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அண்ட் தட்டில் வச்சுருந்தா. அண்ட் டேபிளில் இருக்கிற அசைன் பண்ணுறதுக்கோசம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் எல்லாம் வச்சாச்சு. அண்ட் சாப்பாடு கூட ரெடி ஆகிடுச்சு. லைக் கணேஷாக்கு பிடிச்ச கொலக்கட்டை, மோதக் அண்ட் வடை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பூஜைக்கோசம் தான் நாங்கள் ரெடி ஆகணும். அண்டு டெக்கரேஷன் இந்த வாட்டி ரொம்ப அழகாக வந்திருக்குது. நாங்கள் சேம் அண்ட் சிம்பிளாக தான் டெக்கரேஷன் பண்ணுவோம், பட் இந்த வாட்டி ரொம்ப அழகாக வந்திருக்கிறாரு. அண்ட் எங்கள் அப்பா போய் தேங்காய் உடைச்சின்னு வந்துடுறாரு பிஃபோர் த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே. அண்ட் பூஜை ரூம் கூட அழகாக இருந்தது இன்னைக்கு இந்த வாட்டி. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த பெயிண்ட் கூட அடிச்சிருந்து புதுசாக, அதனால ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அண்ட் பூஜை ரூமில் நிறைய ஃபோட்டோஸ் எங்கள் வீட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி இருந்துட்டு கமெண்ட். அண்ட் வந்துட்டு பூஜை வந்துட்டு நாங்கள் 1 o'clock பண்ணணும்னு சொன்னதுனால நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பூஜை எல்லா சாப்பாடெல்லாம் போட்டு இலையில அண்ட் ஸ்வீட்ஸு அப்புறம் பூவெல்லாம் வச்சு ஊதுபத்தியெல்லாம் காட்டி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தீபார்த்தனை காட்டுறதுக்கோசம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கனிஷ்காவை பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது லைக் அவள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காட்டுற மாதிரி. அது ஃபாஸ்ட்டாக காட்டல, ஸ்லோவாக தான் காட்டினா. நான் தான் அந்த வீடியோவை ஃபாஸ்டர் பண்ணிட்டேன். அண்ட் உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி போச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் விநாயகர் பூஜைலாம் செம்மையாக போச்சு. அப்புறம் நல்லா போய் ஆகிட்டவொடனே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி கணேஷா வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி பசங்க நல்லா ரொம்ப டேலண்டான பசங்க நல்லா எடுத்து கணேஷாவெல்லாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் எங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி கணேஷாவை அம்புற டைம் ஆகிடுச்சு. ஏன்னா கணேஷா வந்துட்டு நாங்கள் காலையில் வச்சு நைட்டு எடுத்துன்னுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு 2 நாள் வைக்க முடியல, அதனால தான். அண்ட் அப்போ கணேஷாவை நம்ம வந்துட்டு அமுக்குனது, அதனால் அவரை நல்லா ஆரத்தியெல்லாம் எடுத்து அமுச்சு விட்றோம். அண்ட் நாங்கள் எப்போவுமே கணேஷா வந்துட்டு அல்சூர் லேக்குன்ட்டு அங்கே தான் விடுவோம் நாங்கள். இப்போது கணேஷா வந்து அந்த பேக்கில் போட்டு எடுத்துன்னு போகிறோம். அண்ட் அல்சூர் லேக்குக்கு நாங்கள் வந்துட்டோம். அல்சூர் லேக்கில் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷு. ஏன்னா எல்லோரும் அங்கே தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் அங்கே வந்து தான் விடுவாங்க. ஃபஸ்ட் டேவே அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது, ஏன்னா தெரில. அதனாலே நாங்கள் வந்துட்டு திரும்பியும் ஒன்று பூஜை பண்ணி அவரை ரிட்டர்ன் ஆஃப் பண்ணது. ஸோ அவரை திரும்பியும் ஒன்று பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் பயங்கர ரஷ் இருந்தது. அண்டு கீர்த்திகா கனிஷ்கா கூட வந்திருந்தாங்க எங்கள் கூட தான். அண்ட் இப்போ நாங்கள் போயின்னு இருக்கிற சாமியை விடுறதுக்கு. அங்கே போயிட்டானோடனே பயங்கர ரஷ்ஷு. அப்புறம் யார்கிட்ட நம்ம கணேஷா போச்சே தெரில. அப்புறம் அங்கே பார்த்தா தான் தெரியுது நம்ம கணேஷ் அங்கே போகுதுன்ட்டு. அப்புறம் ஆல்மோஸ்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தேன். அப்புறம் நம்ம கணேஷா போயிட்டாரு. பாய். அண்ட் அது ஆயிட்டவனே
ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனாலேயோ நாங்களால் வெயிட் பண்ணி அதர் கணேஷாஸோ பார்க்க முடியல. ஏன்னா நிறைய கணேஷா வருவாங்க, பெரிய பெரிய கணேஷாஸு. அண்ட் கொஞ்சம் கணேஷா இங்கே ஏதோ பெரிய கணேஷான்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெருசு இல்லை. அது அவங்கள வந்துட்டு அப்புறாங்க நினைக்கிறேன் கீழே தண்ணியில் போடுறதுக்கு. ஸோ அதை பார்த்து இருந்தோம். அண்ட் அல்சூர் லேக் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, கணேஷா கோயில். அண்ட் அது ஒரு அங்கே பயங்கர டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்க்கிங் கூட நாங்கள் வண்டி தூரமாக விட்டதுனால, இந்த கோயில் பக்கத்தில் தான் விட்டதுனால அப்படியே கோயில் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா பயங்கர அழகான டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்தது. அண்ட் ரொம்ப வருஷம் விட்டு நான் வர 4 years ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு வந்து. அண்ட் விநாயகர் ரொம்ப அழகாக இருந்தார், உங்களுக்கு காட்டணுன்ட்டு எடுத்தேன். வீடியோஸ் அலவுடு தான் அந்த கோயிலில், ஸோ அதனால எடுத்தோம். அண்ட் அங்கே நிறைய இங்கே வந்துட்டு அங்காள பரமேஸ்வரி இருந்தாங்க, அண்ட் நிறைய காடர்ஸ் இருந்தாங்க. அண்ட் பெருமாள் கூட இருந்தார், ரொம்ப அழகாக இருந்தார் பெருமாள். கிருஷ்ணர் அண்ட் ராதா இருந்தாங்க. அண்ட் சாய்பாபா கூட இருந்தார். அண்ட் பிரம்மர் இருந்தார். அதெல்லாம் ஐட்டவனே எங்கள் வீட்டு கணேஷா. இது காலையில் எடுத்த கிளிப்பு, நான் மருந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எங்கள் வீட்டு கணேஷா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் பாய்ஸ்ன்ட்டு அவங்க வந்துட்டு இந்த கணேஷா வச்சுருந்தாங்க. அங்கே ரொம்பவே ஃபேமஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் அல்சூரில். இந்த வாட்டி வந்துட்டு ராம் மந்திர் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க, ராம் மந்திர். ஸோ இந்த மாதிரி தான் டெக்கரேஷன்ஸ் இருந்தது. அண்ட் டெக்கரேஷன் செம்மையாக இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அண்ட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிரசாதவன் கொடுத்துன்னு இருந்தாங்க, அதனாலே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஆனால் மசால் தோசை கொடுத்துன்னு இருந்தாங்க. அண்ட் கணேஷா பார்த்திங்கன்னா என்ன பெருசாக இருக்குது. நான் கிட்டே எடுத்தேன், தூரத்துலேருந்து காட்டினா தெரியும் நல்லா. நம்மளுக்கோசம் தான் அவங்க பூஜை பண்ணுறாங்க. தெரியுதுங்களா எப்படி இருக்கிறாங்க, செம்மையாக இருந்தது. கை கூட ஷேக் ஆகுது இப்படி மேலே போய் கீழே வர்றதுனால. இப்போ கணேஷாவை நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். அண்ட் அவ்வளோதான் இன்னைக்கோட கணேஷா சதுர்த்தி செலப்ரேஷன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் SKK ஃபேமிலி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.